ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு சிப்ஸ் வந்து பண்ண போகிறோங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த வழவழப்பெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 போல் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் மசாலாவும் நல்லா ஒட்டும். நமக்கு நல்லா அந்த மொறுங்கிறது வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். அதுக்காக இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்த பின்னாடி ஒரு தடவை பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா லெமன் சாறு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை பார்த்திங்கன்னா வெறுமனே இந்த மாதிரி சும்மா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பின்னாடி இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்பூன் கணக்கில் தான் சேர்க்கணுங்க. நீங்கள் நிறைய சேர்த்துறாதீங்க, வீணாக போயிடும். ஸோ தேவைப்படுற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோட்டிங் வந்து நமக்கு கிடைக்கணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பூன்லேயே வந்து தண்ணி விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா வீணாக போயிடும். அதனால் பார்த்து வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாங்க. ஊற விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இங்கே அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சுங்க. சூடான பின்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மொறுன்னு பொரிஞ்சு வரணுங்க. அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த சிப்ஸ் வந்து ரெடியான பின்னாடி நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியுங்க எந்தளவுக்கு மொறுப்புன்னு இருக்குன்னு. இப்போ இதை வெளியே எடுத்த பின்னாடி மிச்சம் இருக்கிற இந்த வெண்டைக்காயையும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே போட்டு பொரிச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான சைடிஷ்னே சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.